வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் நம் வாழ்நாளில் காண்பவை அனைத்து உயிரினங்களும் நல்லவைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது குறிப்பாக மனிதர்கள் எல்லோருமே மிக நல்லவர்கள் தான். அவங்க செய்யக்கூடிய தொழில் இல்லை அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் அவர்களை கணக்கெடுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தொழில் இருக்கும், ஒவ்வொரு வகையான செயல்பாடு இருக்கும், ஒவ்வொரு வகையான மனநிலை இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. அது ஒருவேளை நமக்கு தவறாகவோ குற்றமாகவோ படலாம். அதனால் நாம் அவங்கள தீர்ப்பிடுகின்றோம் குற்றவாளிகள் அல்லது தவறானவர்கள் அல்லது மோசமானவர்கள் என்று. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் செய்யக்கூடியதும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு நம்ம யோசிக்கணும். நமக்கு மட்டும் பிடிக்கும், அப்போ நம்ம நல்லவங்கன்னு நம்ம நினைக்கிறோம். மற்றவங்களுக்கு பிடிக்காது, அப்போ நம்மவும் மோசமானவங்க லிஸ்ட்டில் சேரக்கூடிய அளவில் வந்துடுறோம். அதனால் இந்த உலகத்தில் எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்ட அனைவரும் மிக மிக நல்லவர்கள். சூழ்நிலையின் காரணமாக மட்டுமே அவர்களுடைய செயல்பாடு சற்று விலகி செல்வதாக கொள்ளலாம். அந்த சூழ்நிலைகள் சரியாகும் பொழுது அவங்கள் உணருவார்கள். அப்போ தான் தெரியும் அவங்களும் மனிதர்கள் தான், நல்லவர்கள் தான். அதனால் தயவு செஞ்சு யாரையுமே நெகட்டிவாக தவறாக நினைக்க வேண்டாம், தீர்ப்பிட வேண்டாம். அது நமக்கும் நல்லது. ஏன்னா நம்ம மற்றவங்களை தீர்ப்பிடும் பொழுது நாம் தீர்ப்பிடப்படுவோம். அதனால் எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க வாழ்க்கையில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ்கின்றார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நன்றி.